கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். இன்னைக்கு பார்க்குறது வந்து நோவா. சொல்லுங்கள். நோவா போன வாரம் பார்த்து தொடர்ச்சி பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவி எப்பொழுதும் மனிதனோட அவர் பாருங்க போராடுவதில்லை. யோசித்து பாருங்க. அப்போனா பாருங்க எப்படிலாம் போராடிக்காருன்னு. அது செய்யாது இது செய்யாதுன்னு சொல்லி அவர் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறார். யோசித்து பாருங்க. போராடுறதுக்கு ஏதாச்சும் கேள்விப்பட்டீங்களா? ஒரே போராட்டமாக இருக்கு. வீட்டுக்குள்ளே போனாலே ஒரே போராட்டமாக இருக்குங்க. ஒரே போராட்டமாக இருக்கு. தெற்க ஒருத்தர், கிழக்கு ஒருத்தர், வடக்கு ஒருத்தர் ஒரு பக்கம் உட்காந்துப்பாங்க பாருங்க. அதுக்கு ஒரு செல் வேறு கிடச்சிக்கும். அவங்க செல் பக்கம் திரும்பிக்கு உக்காந்துக்குவாங்க. என்ன ஏதாச்சும் கிடைக்குமா? சோறு, காப்பி, டீ. அங்கே அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே போகும்போது எப்படி இருக்குங்க? போராட்டமாக இருக்கும். எப்படிங்க? போராட்டமாக இருக்கும். எதுவுமே யாருமே செய்யலை. இதே போதான் இங்கே போட்டிருக்கு, கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கு மனுஷனோட. அப்போ நான் அவர் போராடி போராடி பார்த்துட்டார். எத்தனை வருஷம் போராடுறாரு அவர்? எத்தனை வருஷம் சொல்லி பார்த்தார்? 120 வருஷம். சொல்லுங்க. 120 வருஷம் போராடி பார்த்துட்டார். போராடி போராடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லி சொல்லி பார்த்தாரு. எல்லாம் சொல்லி பார்த்தாலும் சரி யாருமே சரி திருந்த மாதிரி இல்லை. திரும்பி பூமி வந்து பார்த்தார். பூமி வந்து பார்த்தோன்னே இங்கே போட்டிருக்கு 5ஆம் வசனத்தில், மனுஷனுடைய அக்கறம் பூமியிலே பெருகின்றது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளெல்லாம் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்றும் கர்த்தர் கண்டு. வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அதே அப்படியே இருக்காங்க. எவனுமே எதுவும் மாற்றம் இல்லைப்பா. எத்தனை வருஷம் டைம் கொடுத்தாரு? 120 வருஷம் டைம் கொடுத்து அவனு வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அவங்க எந்த விதமான மாற்றமே இல்லை. ஒரு மாற்றம் இல்லை. அவங்ககிட்ட எந்த முன்னேற்றமே இல்லை. அப்புறம் எந்த முன்னேற்றம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. அவர் பார்த்து ஒரு முடிவு எடுத்தார். என்ன முடிவு எடுத்தார்? சரி, இவன் நினச்சிட்டு இருக்கிறான் இப்படி தான், இவன் எப்பொழுது இவன் இப்படி இருக்கிறான். அதனால் 120 வருஷம் பொறுமையாக இருந்தார். எப்படிங்க? பொறுமையாக இருந்து இவன் மணந்துருவான் பார்த்தா இவன் மனம் திரும்பவே மாட்டேங்கிறான். அவருடைய பொறுமைக்கு நீடிய பொறுமை. அவர் யாருங்க? அவர் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்தார். முடிவு பண்ணிட்டார். இப்படி என்ன செய்யணும்? அழிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணார்? ஒரு தீர்மானம் போட்டார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா 6:6 நாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. அப்போ விசனமா இருந்தோடனே டக்குன்னு அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களின் நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். அவருக்கு என்ன செய்யுங்க? மனஸ்தாபமா என்றது. நிக்கிரகம் பண்ண சொன்னார். அவரு நிக்கிரகம் பண்ணுவேன். நிக்கிரகம்னா பயங்கரமான வார்த்தை. ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன். ஆமாம், எல்லாத்தையும் நிக்கிரகம் நான் பண்ண போகிறேன். இப்போ அடுத்த வசனம் போட்டிருக்கு, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைத்தது. இங்கே தான் நிற்கிறோம் நாம். ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது? பதில் போன வாரம் சொல்லியிருந்தேன். ஏன் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சிச்சு? இது பேலை. இந்த பேலையை நோவா தான் கட்டுறாரு. இந்த கட்டும்போது அவர் கர்த்தருடைய கண்களை அவருக்கு கிருபை கிடைச்சிச்சு. அப்போ எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லி போன வாரம் சொன்னேன். எந்த விதத்தில் கிருபை கிடச்சிச்சின்னு சொல்லி. இப்போ நாம் அதை கொஞ்சம் தெளிவாக அந்த நோவா சப்ஜெக்ட் பக்கம் வச்சாலுமே அந்த கிருபை கிடச்சி மட்டும் எடுத்து பார்த்துட்டு நம்ம ஒரு காரியம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி செய்வோம், நோவாவுக்கு போவோம். சரிங்களா? நோவா
கர்த்தருடைய கண்களை கிருபை கிடச்சிச்சு. கிருபை கிடச்சதுனால அவன் என்ன செய்யலை, நான் நீதிமான் உத்தமனாக இருந்தான் அப்படி தான் நாம் போன வாரம் பார்த்தோம். ஆனால் உத்தமனாக நீதிமான் இருந்தனால தான் கிருபை கிடச்சின்னு இல்லை, அப்படி இல்லை. கிருபை இருந்ததுனால தான் அவன் செஞ்சான், உத்தமனும் நீதிமானாக இருந்தான். சரி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கல, நீங்களாம் ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டாச்சா? சரி. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு எப்படிங்க? பாவம் செஞ்சீங்களா? பாவம் செய்கிறோமா? பாவம் செய்யலையா? பாவம் செய்கிறோமா? சரி. இப்போ நீங்கள் பாவம் செஞ்சதுனால நீ பாவியா நீதிமானா? எப்படி நீதிமான்? ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவம் செஞ்சால் நம்ம நீதிமானா? எப்படி நீதிமான்? எந்த விதத்தில் நீதிமான்? அவர் சுமந்து தீர்த்துட்டார், அப்புறம் அதனால நீதிமான். அது அப்பதான் ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பாவம் செஞ்சீங்களா இல்லையா? இப்போ நீங்கள் பாவியா நீதிமானா? பாவியாக முடியாது. அப்போ நீங்கள் நீதிமான். அப்போ நீதிமான் வந்து பாவம் செய்கிறீங்கள, அப்போ நீங்கள் பாவம் செஞ்சால் நீங்கள் பாவியா நீதிமானா? அப்போ நீதிமானா? சரி, நான் கொஞ்சம் இதில் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தரேன், சரிங்களா? நாமெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? பாவிகளாக எப்படி இருந்தோம்? பாவிகளாக இருந்தோம். நாம் எல்லோரும் பாவிகளாக இருந்தோம். இப்போ பாவிகளாக இருந்த நமக்கு என்ன அறிவிக்கப்பட்டுச்சு? சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டோடனே அந்த சுவிசேஷத்தை நாம் செஞ்சோம், விசுவாசித்தோம். என்ன செஞ்சோம்? இது போட, அதுக்கப்புறம் போட. சுவிசேஷம் நாம் என்ன செய்கிறோம்? விசுவாசித்தோம். விசுவாசத்துக்கு அப்புறம் அந்த கிருபை எம்எல்ஏ ஊற்றப்பட்டுச்சு. கிருபை எனக்கு ஊட்டப்பட்டுச்சு. விசுவாசத்தினால கிருபை பெற்றோம், விசுவாசம் பண்ணால. ஆனால் வசனம் சொல்லுது எபேசியர் 2:8, வசனம் சொல்லுது எபேசியர் 2:8, கிருபையினாலே விசுவாசி கொண்டு. ஆமாம், கிருபையினால தான் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லுது எபேசியர் 2:8. ஆனால் ஆக்சுவலாக அது என்ன கிருபை? கிருபையில் 2 விதம் இருக்கு. கிருபையில் 2 விதம் இருக்குது. அப்போ காமன் கிரேஸ் சொல்லுவாங்க, அது என்ன கிருபை சொல்லுவாங்க? காமன் கிரேஸ், பொதுவான கிருபை. சொல்லுங்க, பொதுவான கிருபை. இந்த பொதுவான கிருபை மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மத்தேயு 5:45 எடுத்தவங்க டக்குன்னு வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 5:45. இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர் மேலும் அநீதியுள்ளவர் மேலும் தமது மலையை. இது என்னன்னா, இது காமன் கிரேஸ், பொதுவான கிருபை. சொல்லுங்க, பொதுவான கிருபை. இந்த பொதுவான கிருபை எல்லாருக்கும் இருக்கு பாருங்க. ஆமாம், இயேசு ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டினாலும் சரி எல்லாத்துக்கும் இந்த கிருபை. ரட்சிக்கப்பட்டவனுக்கு மட்டும் மழை தனியாக வீட்டில் தனியாக அவன் வீட்டுக்கு மட்டும் தனியாக மழை பெய்யுமா? இல்லை, மழை எல்லாத்துக்கும் பெய்யும். சூரியன் வந்து அவன் வீட்டுக்கு மட்டும் உதிக்குமா? இல்லை, இதுக்கு தான் எல்லாத்துக்கும் உதிக்குது. ரட்சிக்கப்பட்டீங்களோ எல்லாத்துக்கும் உதிக்குது. இது வந்து காமன் கிரேஸ். இப்போ பொதுவான கிருபை, நாம் இந்த பொதுவான கிருபையில் இருந்துக்கிட்டு இந்த ஸ்பெஷல் கிரேஸ்குள்ளே வரோம்.
சரிங்களா? இந்த பொதுவான கிருபையில் நாம் இருக்கிறோம். இயேசு ஏற்றுக்கொண்ட எனக்கு தேவ கிருபை எனக்கு அளிக்கப்படுகிறது. எனக்கு 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 என்ன அளிக்கப்படுகிறது? பொதுவான கிருபையிலிருந்து எனக்கு தனிப்பட்ட கிருபை. அந்த கிருபை பேருங்க தேவ கிருபை என்றும் உள்ளது. அது ஏன்? அதன் தேவ கிருபை எனக்கு நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன் காட்டி. இது ஸ்பெஷல் கிரேஸ். இது எனக்கு ஸ்பெஷல் கிரேஸ். சரி, அப்போ பொதுவான கிருபை இருக்குது. பொதுவான கிருபை எல்லாருமே இருக்கிறோம். அந்த பொதுவான கிருபைக்கு கீழே இப்போ போடுங்க, பொதுவான கிருபைக்கு கீழே நாம் எப்படி இருந்தோம்? பாவிகளாக நாம் எப்படி இருந்தோம்? பாவிகளாக இருந்தோம். சரிங்களா? பாவிகளாக இருந்த நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. இயேசு பற்றி நமக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சு. அந்த சுவிசேஷத்தை நாம் என்ன செய்யணும்? விசுவாசித்தோம். அந்த சுவிசேஷத்தை நாம் விசுவாசித்தோம். விசுவாசம் வைக்கும் போது எனக்கு நினைச்சிங்க கிருபை கிடைக்கப்பட்டுச்சு. கிருபை கிடைச்சோன்ன இப்போதான் வசனம் எபேசியர் 2:8 இங்கே கிரியை செய்யுது. கிருபையினாலே விசுவாசி கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. புரியுதுங்களா? இங்கே அப்போ இங்கே ரட்சிப்பு நமக்குள்ள என்டர் ஆகுது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ கிருபை நமக்கு என்ன கிருபை வருது? நமக்கு ஸ்பெஷல் கிரேஸ். சொல்லுங்க, ஸ்பெஷல் கிரேஸ் வருது. அப்போ ஏற்கனவே கிருபை இருக்குது. அந்த கிருபின் ஆசீர்வாதம் நடைமுறைக்கு, அந்த கிருபின் ஆசீர்வாதம் இதுக்கு மேலே, பாவத்துக்கு மேலே தேவ கிருபை எப்பொழுது எல்லாருக்கும் பொதுவான கிருபை இருக்குது. அந்த கிருபின் ஆசீர்வாதம் நம்ம இயேசுவை சுவிசேஷம் கொடுத்து நம்பி விசுவாசித்து, அந்த விசுவாசத்தினால எனக்கு கிருபை கிடைச்சி, அந்த கிருபையினால் நான் ரட்சிப்புக்குள்ளே உள்ள வந்துட்டேன். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ரட்சிப்புக்குள்ள உள்ள வந்தோடனே ரட்சிப்புக்குள்ள உள்ள வந்தோடனே என்னாச்சு? ரட்சிக்கப்பட்டாச்சு. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் பாவம் செய்கிறேன். இதுக்கப்புறம் திரும்பி இருங்க. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நான் செய்கிறேன், பாவம் செய்கிறேன். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டே பாவியாக தான் இருந்தோம். சரிங்களா? சுவிசேஷம் வந்துச்சு. சுவிசேஷம் வந்துச்சு. அப்புறம் சுவிசேஷத்தை கேட்டோன்னு விசுவாசம் உள்ளுக்குள்ள வந்துச்சு. இயேசு நம்பணும். இயேசு நம்பிட்டு நம்ம செய்கிறோம் உடனே அந்த இயேசு நம்பணுன்னு ஒரு கிருபை எனக்குள்ள வருது, ஸ்பெஷல் கிருபை. அந்த கிருபையில் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டு ஒரு 5-6 மாதத்துக்கு அப்புறம் நினச்ச நேராக போய் டாஸ்மார்க்கில் ஒரு கோட்டரை அடிச்சிட்டோம். ஹலோ, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ பாவம் செஞ்சிட்டோமா செய்யலையா? பாவம் செஞ்சாச்சு. ஒரு குரூப் சொல்லுது, இந்த ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பாவம் செஞ்சா பரலோகத்துக்கே நீ போக முடியாதுப்பா, பரலோகத்துக்கே போக முடியாது அப்படின்னு. என்னமோ பரலோகத்து சாவி அவங்க வச்சிருக்க மாதிரி அவங்க தான் பார்த்து உள்ள போ, நீ போகாத, ரைட், யூ கோ, யூ ரிஜெக்டட், யூ கோ ரிஜெக்டட். கவுண்ட் பண்ணி சொல்ற மாதிரி ரிஜெக்டட், யூ செலக்டட், ரிஜெக்டட் அந்த மாதிரி இவங்க வந்து அங்கே போய் நிற்கிற மாதிரி ரிஜெக்டட் செலக்டட் இப்படி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிறோம். பாவம் செஞ்சோடனே ஒரு குரூப் சொல்கிறாங்க, நீ பரலோகத்துக்கே போக முடியும். இது சரியா தவறாங்கிறது உங்களுடைய கவனத்துக்கு சொல்கிறேன். சொல்லும் போது புரியும் உங்களுக்கு. இன்னொரு குரூப்பு சொல்லுது, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நீ பாவம் செஞ்சிட்டீங்கன்னா ரட்சிப்பில் என்ன செய்யாது, ரட்சிப்பெல்லாம் உன்னை விட்டு போகாது, ரட்சிப்பில் உன்னை விட்டு போகாது, கவலைப்படாத. கர்த்தரை ஒருத்தர் ரட்சித்தானா அவர் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும்
அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க. அவங்க தான் கிரேஸ், அவங்க பேருங்க கிருபை ஊழிக்காரங்க. அவன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு பாவம் செஞ்சால் பரலோகம் போக முடியும், பரலோகம் போக முடியும், கிருபை மாறாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்க? அது ஒரு விதத்தில் இருக்குது. இப்போ 2 விதத்தில் நாம் செய்ய போகிறோம், டீல் பண்ண போகிறோம். நம்ம 2 விதத்தில் நாம் இப்போ டீல் பண்ண போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குரூப் என்ன சொல்லுது? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நீ சைட் அடிச்சியோ அல்லது ஏதாவது தவறான தப்பு பண்ணியோன்னா பரலோகம் போக முடியாது, பரலோகம் போகவே முடியாது. ஏன்னா ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே ரூம் போட்டாச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் சேஞ்ச் ஆயிட்டு அப்படிங்கும்போது இதில் என்ன செய்ய முடியாது? ஒரு பயிலும் பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா. யாருமே பரலோகம் போகவே முடியாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இது எந்த விதத்தில் பாவங்கிறது என்ன? நான் சொன்ன போன வாரம் பாவம் என்னது, குற்றம்னா என்ன, பாவனா என்ன, குற்றம்னா என்ன, அக்கிரமம்னா என்ன, இதெல்லாம் என்ன? பாவம்னா தீய நோக்கம், பாவமே தீய நோக்கம். அது எங்கே என்ட்ரு ஆகிறது? சிந்தையில். சொல்லுங்க, சிந்தனையில், எண்ணங்களில் ஆயிட்டா. அப்புறம் குற்றம்னா என்ன? அந்த பாவத்தை என்ன செய்யறது? செயல். அதான் அக்யூஸ்டு, குற்றவாளி. அதான் அக்யூஸ்டு, குற்றவாளி சொன்னேன். குற்றம்னா அவன் செஞ்சிட்டான், அவன் செஞ்சிட்டான். அக்யூஸ்ட்னா அவன் செயல்பட்டாச்சு. அக்கிரமம்னா என்ன? மனிதனுக்கும் போன வாரம் சொன்னேன், ரேஷன் கார்டில் இவ்வளோ பாருங்கள், இவ்வளோ கம்மியாக போகிறான் பாருங்கள், இவ்வளோ ஒரு அக்கிரமம் சொன்னேன். அக்கிரமம். மீறுதல்னா என்ன? தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள காரியம். தேவனுடைய கட்டளைகளை மீறி நடப்பது தான் மீறுதல். இப்போ புரிஞ்சுங்களா? பாவனா என்ன, அக்கிரமம்னா என்ன, குற்றம்னா என்ன? இப்போ பாவம் உள்ளுக்குள்ளே வந்துச்சு. எங்கே வந்துச்சு? சிந்தனையில் வந்துச்சு. இப்போ இங்கே சிந்தனையில் வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தா தப்புன்னு சொல்லி வேதம் போட்டது சிந்தனையில் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் என்ன செய்யலை? அதை செயல்படுது, அதை செயல்படு, குற்றம் ஆகலை. அப்போ இந்த பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதுக்கு அவர் உண்மையும் நீதியும். அப்போ இங்கே வந்ததில் ஆண்டவரே அப்படின்ட்டிங்கன்னா அதோடு மேட்டர் முடிஞ்சு. நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள், கழுவப்பட்டீர்கள், நீதிமான்களாய் ஆக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா. சரி, அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்களே, ஏன் அப்படி சொல்கிறாங்க? ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பாவம் செய்யும்போது ரட்சிப்பு போயிடுச்சுங்கிறாங்கல்ல, அது உடனே போகாது, கொஞ்சம் நாள் ஆகும். இப்போ என்னாகும்? கொஞ்சம். அது எப்படி போகுதுன்னு நாம் இப்போ நாம் செய்ய போகிறோம், டீல் பண்ணுறோம். அப்போது நான் பாவம் செஞ்ச உடனே சில காரியங்கள் இருக்குது. இந்த பாவம் ரட்சிப்பின் மேலே கை வைக்காது. எங்கே வைக்காது? ரட்சிப்பின் மேலே கை வைக்காது. பாவம் செய்யும்போது கிருபையின் மேலும் கை வைக்காது. என்ன செய்யாது? ஏன்னா யார் கிருபை வச்சதே? கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, உன் சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் காத்து கொள்வா. கிருபை கூர்ந்து. யார் கிருபை கூர்ந்தது? சொல்லுங்க, சொல்லுங்க, யாருங்க? தேவன் நம்மள, கர்த்தர் நம்மள கிருபை வச்சுட்டாரு. கிருபையும் எடுக்க முடியாது. ரட்சிப்பு யார் நம்ம ரட்சித்தது? யார் நம்ம ரட்சித்து? உங்கள் நீதின் கிரியை நிமித்தம் அவர் ரட்சியாமல் அவர் மிகுந்த இரக்கத்து நிமித்தம் அவர் நம்ம ரட்சித்திருக்கிறார். அப்போ நம்ம ரட்சித்தது யாரு? யாரு? இயேசுடைய ரத்தம், கர்த்தர் இயேசு. தேடி அவனை சொல்லலாம். இப்போ இந்த கிருபையும் இது ரெண்டும் அவுட்டுது வந்துச்சு. அதனால் பிசாசு இது ரெண்டில் என்ன செய்ய மாட்டான்?
கையை வைக்கவே மாட்டான். சரி, நம்ம ஏதாச்சும் குற்றம் செஞ்சிட்டோம் நீங்களேன், குற்றம் இப்போ பாவத்துன்னு அடுத்த பிரகாரம் வந்துட்டோம். குற்றம் செஞ்சிட்டோம். குற்றம் செஞ்சோன்னா அது செயல்பாட்டுச்சு. செயல்பட்டோன்னா என்ன ஆகுது? பரலோகம் போக முடியுமா? போக முடியாதா? ரோமர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 11:29. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்கள் அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. இப்ப கிருபையும் மாறாது. இப்ப கிருபை என்ன செய்யும்? இப்ப நீங்க ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க, பாவம் செஞ்சிட்டீங்க, அத குற்றவாளி ஆயிட்டீங்க, நீங்க ஒரு அக்யூஸ் ஆயிட்டீங்க. இப்படிங்க நீங்க ஒரு அக்யூஸ்ட் ஆயிட்டீங்க. இப்ப பாவம் இங்க வந்துச்சு. தம்பி நல்லா தெரிய பாருங்க, வீடியோவில் மிக முக்கியம். அது இல்லை கொஞ்சம் கப்பாக வந்துக்குங்க. பாவம் நமக்கு இங்கே வந்துருச்சு. எங்கே வந்துருச்சு? சத்தமாக சொல்லுங்க. என்னை பாருங்க, எங்கே வந்துச்சு? சிந்தனையில் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து அடி சாத்த போகிறேன்டா, இன்றைக்கி பாரு அவனை கட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்துருச்சு. அவன் வந்தோன்னு சரி கட்டையை எடுத்து போட்டு அவனைய சாத்திடுறீங்க. சரிங்களா? ஏன் ரொம்ப நாள் பணம் கட்ட அலை ஓடுறான். மேக்கருக்குள்ளே போகும்போது பாரு, இங்கே தானே போவான் கடை விதிக்குள்ளே. பார்த்தோன்னா அடிச்சு 2 அடி போட்டால் சட்டை பிடிச்சி பணத்தை கேட்க போகிறேன் அப்படின்னு கட்டையோட உட்காந்துருக்கேன். விஜயகாந்த் மாதிரி மார்க்கெட்டில் உட்காந்துருக்கீங்க, வரட்டும் அப்படின்னு அப்படின்னு அவனு வந்துடுறான் காலங்காத்தால் மார்க்கெட்டுக்கு. பிடிச்சி கட்டையை எடுத்து போட்டு சாத்தி அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டீங்க. அப்போ அவன் அடிக்கணும்னு சொல்லி சிந்தில் வந்துச்சு பாவம். அது நீங்கள் செஞ்சாச்சு. இப்போ செஞ்சு முடிச்சோன்னு, இப்போ செஞ்சு முடிச்சு நீங்கள் போட்டிருக்கு ரோமர் 11:29 வாசிங்கம்மா. தேவனுடைய கிருபை வரங்களும் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும். அப்பனா அழைத்த அழைப்பு கிருபன் வச்சுக்கலாம், இது ரட்சிப்பு வச்சுக்கலாம். அவருடைய கிருபன் போட்டிருக்கு, ஸ்டேட்டாகவே கிருபை போட்டிருக்கு. இந்த கிருபன் செய்யாது, மாறாது. இப்போ நீங்கள் அவனை அடிச்சிட்டீங்க, குற்றவாளி ஆகிட்டீங்க. இப்போ குற்றவாளி ஆனவன கிருபனா என்ன அர்த்தம்? தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துவது. இப்போ நீங்கள் அடிச்சிட்டீங்க, ஐயா சபைக்குள்ளே வரீங்க, ஆண்டவரே என்னைய மன்னிங்கப்பா, ரொம்ப நாள் அலைய விட்டான் என்னைய, காசு கேட்கவே இப்படி ஆகி போச்சு, அது ரொம்ப கோவப்பட்டேன் அன்னைக்கு, என்னன்னு தெரியல, ரொம்ப கோவிட்டான் ஆண்டவரே என்னை மன்னிங்க டாடின்னு சொல்லி வரீங்க. கிருபை தகுதி இல்லாதவங்க உங்களுக்கு தகுதிப்படுத்திருச்சு கிருபை. சரிங்களா? அதனால சபைக்குள்ளே வந்து ஆண்டவரே அப்படி நோக்கி பார்க்கும் போதெல்லாம் கிருபை ஊற்றப்படுது. கிருபை ஊற்றப்பட்டவொன்னு நீங்கள் உங்களுக்கு மன்னிப்பு கிடச்சிருச்சு. மன்னிப்பு பெரிய சமாதானம் ஆயிடுச்சு. ஏன்னா அது மாறாது. அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளே. இப்போ அவன் என்ன செய்ய மாட்டான்? பிசாசு எங்க கை வைக்க மாட்டான், கிருபையில் வைக்கவே மாட்டான். அப்புறம் எங்க வைக்க மாட்டான்? ரட்சிப்பில் வைக்க மாட்டான். சுசேஷன் சொல்கிறேன், ஏதோ டிவியில் யூடியூப்ல ஏதோ ஒன்று கிடைக்கும், அதுலேயும் கேட்ட விட்டுருவான். இப்போ அவன் கையை வைக்கிறது எங்கே அவன் கை வைப்பான்? ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வைப்பான்? விசுவாசத்தை தான் கை வைப்பான். ஏன்னா அது நீங்கள் செய்கிற காரியம். ஏன்னா அது செய்கிற காரியம் நீங்கள் உங்கள் மனதில் இருதயத்தில் நம்புறீங்க பாருங்க, அந்த நம்பிக்கை தான் விசுவாசமாக மாறுது. அந்த நம்பிக்கை தான் விசுவாசமாக மாறுது. அந்த விசுவாசம் ஒரு கப்பலாக மாறிடுது. விசுவாசம் ஒரு கப்பலாக, படகா, பெரிய போட்டா, சும்மா ஆபிரகாம் லிங்கன் இப்போ எப்படி வச்சுக்கா பாருங்க, இந்த பெரிய போட்டு, பெரிய கப்பல், போர்க்கப்பல் எப்படி இருக்கு, அவ்வளோ பெரிய கப்பல். அந்த மாதிரி அந்த விசுவாச கப்பல் பவுல் சொல்லுகிறார். சரிங்களா? இந்த விசுவாசத்தில் பாவம் செஞ்சோன்ன, விசுவாசத்தில் கை வச்சோன்ன, விசுவாசம் கொஞ்சம் கரைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் திரும்பி சொல்லுங்க, நாமெல்லாம் முன்னாடி எப்படி இருந்தோம்? கத்தர் நம்ம எப்படி இருந்தாரு? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாரும் மேலும் பொதுவான கிருபை, சொல்லுங்க, பொதுவான கிருபை இருந்தாரு. நாம் எப்படி இருந்தோம்?
பாவிகளாக இருந்தோம். பாவிகளாக இருந்தோம். நமக்கு என்ன சொல்லப்பட்டுச்சு? சுவிசேஷம் சொல்லப்பட்டுச்சு. சுவிசேஷம் சொல்லப்பட்டோம்னா நாம் அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தோம், நம்புன விசுவாசித்தோம், வாயினால் அறிக்கை பண்ணோம். அதுக்கப்புறம் கிருபை எனக்கு கிடச்சிச்சு. எபேசியர் 2:8 பிரகாரம் கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு வந்துருச்சு. ரட்சிப்பு வந்துருச்சு. இப்போ ரட்சிப்பு வந்தோடனே இப்போ நாம் நினச்சிட்டோம், ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ஏதோ ஒரு மீறுகிறோம், தவறு பண்ணுறோம், ஏதோ கோபம், ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு வந்துருச்சு. வந்தோடனே ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் செய்கிறோம். பாவம் செய்யும் போது என்னாச்சு அப்படின்னா, பிசாசு பாவம் செய்ய வச்சு நாம் பயம் செய்ய வச்சு கிருபையும் ரட்சிப்பு விட்டுட்டு எங்கே கை வைக்கிறான்? விசுவாசத்தில் கை வைக்கிறான். விசுவாசத்தில் கை வச்சோடனே என்னாச்சு அப்படின்னா, 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1:19 2 தீமோத்தேயு 1:19 2 தீமோத்தேயு 1:19 2 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு நினைக்கிறேன். இருங்க, 1 தீமோத்தேயு 1:19 இருக்கா? இருங்க, எத்தனை வசனம்? 1 தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1:19 வாசிங்க. இந்த நான் மனசாட்சியை சிலர் தலைவிட்டு விசுவாசமாகிய கப்பலை, இப்போ விசுவாசமான கப்பல் என்னதுங்க? இந்த கப்பலை சேதப்படுத்திட்டாங்க. சேதப்படுத்தியாச்சு. இப்போ இந்த கப்பலுக்குள்ள யார் இருக்கா? யார் இருக்கா? நீங்க இருக்கீங்க. யார் இருக்கீங்களே? விசுவாச கப்பல் ஒன்று செல்கிறது. இது விசுவாச கப்பலை நீங்க நிக்கிறீங்க. நீங்க தான் அந்த கப்பலை யாரு? கப்பலே நீங்க தான். விசுவாச கப்பலை நீங்க உட்காந்து இருக்கிறீங்க. என்ன வச்சிருக்கீங்க? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில ஏந்தி வச்சுட்டு உட்காந்துருக்குங்க. ரட்சிப்பின் பாத்திரத்தை வச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க விசுவாச கப்பலுக்குள்ள. கையில் எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருக்கிறீங்க. சரிங்களா? உங்களை சுற்றிலும் உங்களை கப்பல் சுற்றிலும் ஆசீர்வாதம் அப்படியே கொளிக்குது. சரிங்களா? பணம், காசு, வீடு, பங்களா எல்லாம் அந்த கப்பலுக்குள்ள ஆசீர்வாதமா இருக்குது. கப்பலுக்குள்ள ஆசீர்வாதம் பொங்குது. நீங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை வச்சுட்டு இருக்கிறீங்க. ஆனா அந்த கப்பல்ல எது ஓட்டம் வந்துச்சு? விசுவாசம் என்ற காரியம் ஓட்டையை போட்டான் பிசாசு. ஏன் ஓட்டையை போட்டான்? ஏன் ஓட்டையை போட்டான்? எப்படி ஓட்டை வந்துச்சு? எப்படி ஓட்டை வந்துச்சு? பாவம் சொல்லுங்க. ஆமா, யாரும் ஓட்டையை போட்டாலும் தெரிய மாட்டேது. பாவம் சொல்லுங்க. பாவம் வந்தங்காட்டி இப்படிங்க. பாவம் நீங்க செஞ்சோன்ன, பாவம் செஞ்சோன்ன விசுவாச கப்பல்ல ஓட்டை விழுந்துருச்சு. பிசாசு பாவம் செஞ்சோன்னா என்ன செஞ்சிட்டான்? எங்கே கை வைக்கிறான்? விசுவாச கை வைக்க சொல்றீங்களா? இந்த விசுவாசத்தை இங்க பவுல் சொல்றாரு, கப்பல் மாதிரி சொல்றாரா? விசுவாச கப்பல். அந்த விசுவாச கப்பலை ஓட்ட பாவம் செஞ்சோன்னா விசுவாச கப்பல்ல ஓட்டை விழுந்துருச்சு. ஆனா அந்த விசுவாச கப்பல் நீங்க எப்படி உக்காந்துக்கிறீங்க? ஆசீர்வாதத்தோட இருக்கு. எப்படிங்க? ஆசீர்வாதத்தோட. சரிங்களா? வீடு, ஆஸ்தி, பங்களா இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோட, சரிங்களா, செல்வ செழிப்போட, ரட்சிப்பின் பாத்திரத்தை ஏந்தி வச்சுக்கிட்டு, உங்களை சுற்றிலும் ஆசீர்வாதம் வச்சுக்கிட்டு உக்காந்துருக்கிறீங்க. இங்கே கப்பல் ஓட்டை விழுந்துருச்சு. கப்பல் ஓட்டை விழுந்துருச்சு. இந்த கப்பல் ஓட்டை விழுந்தோடனே என்னாச்சு? இப்போ பாவம் செஞ்சோடனே கப்பலில் ஓட்டை விழுந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கப்பலுக்குள்ளே தண்ணி
வர 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 அவர் 4 வாரத்தில் 1 வாரம் தலையை காட்டுவார்.